Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து தவிக தலைவர் விஜய் கூறிய கருத்திற்கு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை சந்தித்தது குறித்து விளக்கமளித்தார். அப்போது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணையுமாறு டிடிவி தினகரனை கேட்டுக்கொண்டதாக கூறிய அண்ணாமலை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதில் ஒன்றுபடுமாறு அவரிடம் கோரிக்கை விடுத்ததாக குறிப்பிட்டார். டிடிவி தினகரனை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தையும் விரைவில் சந்திக்கவிருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். வெளிநாட்டு முதலீடுகளுக்காக பயணமா அல்லது வெளிநாட்டில் முதலீடு செய்வதற்காக பயணமா என்று முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து தவிக தலைவர் விஜய் தெரிவித்த கருத்தினை வரவேற்பதாகவும் அண்ணாமலை கூறினார். எல்லா தலைவர்களையுமே மதிக்கக்கூடிய மனிதன். 2024 நம்மை நம்பி வந்தவர்கள். அதனால ஒரு பொது வெளியில சில வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடாது என்பதையும் நான் தெளிவாக இருக்கின்றேன். அதனால இதெல்லாம் அடிக்கடி சந்தித்து பேசும் பொழுது ஒரு நட்புணர்வு தொடர்ந்து இருக்கும். நீங்க நான் சந்திக்கவே மாட்டேன், நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அரசியல்ல நிரந்தர எதிரிகள் நண்பர்கள் இல்லை என்பதற்கு ஒரு அர்த்தம் என்னன்னா கூட்டணிகள் மாறும், தலைவர்கள் மாறுவாங்க. அதன் அடிப்படையில தான் அந்த சந்திப்பு இருந்தது. டிடிவி அவர்களை சந்தித்தீங்க, அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா அவருடைய கருத்து கட்சியினுடைய கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இருந்தும் நாம் அவரிடம் மாற்று ஒரு கருத்தை வைப்பது தவறில்லை. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் அவருடைய இஷ்டம், அவருடைய கட்சியினுடைய கோட்பாடு. அதே நேரத்தில் நாம் அந்த கடமையை செய்யவில்லை என்று சரித்திரம் சொல்லக்கூடாது. 2026 தேர்தலுக்கு பிறகு நீங்க நிறைய பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறீங்க, நீங்க கை நீட்டி குற்றம் சாட்டி விடக்கூடாது.